10வது அல்லது 12வது வகுப்பில் கல்வியில் தடை ஏற்பட்டதா மற்றும் தேர்ச்சி பெற முடியலையா? கவலை வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் வழிநடத்த நக்ஷத்ரா அகாடமி இப்போது தயாராக இருக்கிறது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஓபன் ஸ்கூலிங் போர்டு மற்றும் தமிழ்நாடு தனித்தேர்வர் உதவ இம்மூலம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாயிலாக நீங்கள் உங்கள் வருடத்தை மீட்கலாம். அதிகாரப்பூர்வமான தேர்வுகள், குறைந்த அழுத்தம், உங்கள் கல்வி கனவை இன்னும் நெருங்குங்கள். ஸ்பெஷல் கிளாஸ்கள், இண்டிவிஜுவல் கைடன்ஸ் மற்றும் ஃபுல் சப்போர்ட். இது உங்கள் இரண்டாவது வாய்ப்பு. இப்போதே அழைக்கவும். நக்ஷத்ரா அகாடமி. உங்கள் கனவுகள் நிறைவேற வேண்டுமா? உங்கள் அழைப்பை இப்போது தொடங்குங்கள். இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திரா ப்ரீ ஸ்கூலின் டே கேர் சேவையில் 1.5 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை பாதுகாப்பான விளையாட்டு மற்றும் கற்றல் சூழலில் நேரம் செலவிடுங்கள். இது உங்கள் குழந்தைக்கான சிறந்த ஆரம்பம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் இயக்குனர் சுந்தர் சி மீண்டும் ஒரு படத்தில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அருணாச்சலம் படத்திற்கு பிறகு சுமார் 28 ஆண்டுகள் கழித்து இந்த கூட்டணி மீண்டும் அமையலாம். இந்த செய்தி தமிழ் சினிமா வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை என்றாலும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இந்த கூட்டணி மீண்டும் இணைந்தால் அது ஒரு வரலாற்று நிகழ்வாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. இருவரின் ரசிகர்களும் இந்த செய்தியை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இந்த திட்டத்தை கமல்ஹாசனின் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் RKFI தயாரிக்கலாம் என்ற வதந்தி தற்போது பரவி வருகிறது. இது உண்மையானால் தமிழ் சினிமாவின் 2 ஜாம்பவான்கள் ஒரு படத்திற்காக இணையும் அரிய வாய்ப்பு அமையும். இந்த செய்தி ரசிகர்களை மேலும் உற்சாகப்படுத்தியுள்ளது. கமல்ஹாசனின் தயாரிப்பு நிறுவனம் இந்த பிரம்மாண்ட திட்டத்தில் இணைவது படத்தின் மீதான எதிர்பார்ப்பை பல மடங்கு அதிகரித்துள்ளது. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் எப்போதும் தரமான படங்களை தயாரிப்பதில் பெயர் பெற்றது. இந்த கூட்டணி தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக அமையும். இந்த படம் ஒரு கலகலப்பான குடும்ப பொழுதுபோக்கு படமாக இருக்கலாம் என ஊகங்கள் பரவி வருகின்றன. சுந்தர் சியின் பலமான களத்தில் இப்படம் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவரது முந்தைய வெற்றி படங்களைப் போலவே இதுவும் ரசிகர்களை மகிழ்விக்கும் என நம்பப்படுகிறது. படத்தின் மற்ற விவரங்கள் அனைத்தும் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் சுந்தர் சியின் இயக்கம் மற்றும் ரஜினிகாந்தின் நடிப்பு இணைந்து ஒரு அற்புதமான அனுபவத்தை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது அனைத்து தரப்பு ரசிகர்களையும் கவரும் ஒரு படமாக அமையும். ரஜினிகாந்த் தற்போது நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் உருவாகி வரும் ஜெயிலர் 2 படப்பிடிப்பில் ஈடுபட்டுள்ளார். ஜெயிலர் 2 அடுத்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படத்திற்கு பிறகு ரஜினிகாந்த் கமல்ஹாசனுடன் இணையும் படப்பிடிப்பில் கலந்து கொள்வார். இந்த ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிக்கும் சுந்தர் சி படம் கமல்ஹாசனுடன் இணையும் படத்திற்கு பிறகு தொடங்கும் என கூறப்படுகிறது. இந்த வதந்திகள் உண்மையானால் ரஜினிகாந்த் அடுத்தடுத்து 2 ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் படங்களில் நடிப்பார். இது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய விருந்தாக அமையும். சுந்தர் சி தற்போது மூக்குத்தி அம்மன் 2 படத்தின் தயாரிப்பு பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளார். இதில் நயன்தாரா மீண்டும் அம்மன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். ரெஜினா கசாண்ட்ரா, சுனில், யோகி பாபு, அபிநயா, துனியா விஜய், ஈனியா, கருடாராம், சிங்கம்புலி, விச்சு விஸ்வநாத், அஜய் கோஷ், மைனா நந்தினி உள்ளிட்ட பலர் இப்படத்தில் நடிக்கின்றனர். வால்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் இஷாரி கணேஷ் இப்படத்தை தயாரிக்கிறார். சுந்தர் சி மற்றும் குஷ்பு சுந்தரின் அவ்னி சினிமேக்ஸ் பிரைவேட் லிமிடெட், நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவனின் ரவுடி பிக்சர்ஸ், ஐவி என்டர்டெயின்மெண்ட் ஆகிய நிறுவனங்களும் இணைந்து தயாரிக்கின்றன. மேலும் விஷாலுடன் மீண்டும் ஒரு புதிய படத்தில் சுந்தர் சி இணைய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஜினிகாந்த் கடைசியாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில்
வெளியான கூலி படத்தில் நடித்தார். ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் மீண்டும் இணையும் படம் சமீபத்தில் ஒரு நட்சத்திர விழாவில் அறிவிக்கப்பட்டது. லோகேஷ் கனகராஜ் இப்படத்தை இயக்கலாம் என ஊகங்கள் எழுந்தன. ஆனால் ரஜினிகாந்த் இயக்குனர் மற்றும் திரைக்கதை இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்று உறுதிப்படுத்தினார். நான் கமல்ஹாசனுடன் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் ஒரு படம் செய்கிறேன். ஆனால் இயக்குனர், கதைக்களம் மற்றும் எங்கள் கதாபாத்திரங்கள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்று அவர் கூறினார். இந்த படம் உருவாகும் என்று நம்புகிறேன். ஆனால் இது அனைத்தும் கதை மற்றும் இயக்குனரை பொறுத்தது என்றும் ரஜினிகாந்த் தெரிவித்தார். இந்த பிரம்மாண்ட கூட்டணி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளுக்காக ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.